வணக்கம் விக்ஷார்ஸ் மக்களே, எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பட்டுக்கோட்டையில நமக்கு இப்போ ரீசெண்டா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு வீடியோ ரிவ்யூ எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். ஆக்சுவலா இது வந்து சுப்பையா பிள்ளை தெரு. இது வந்து நம்ம கோர்ட் ரோடு இருக்கு இல்லையா, அந்த கோர்ட் ரோட்ல இருந்து ரைட் சைடு உள்ள டவுனுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா மெயின்லேயே இருக்கும். இது ஆக்சுவலா இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம வந்து அங்க பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இது. ஆக்சுவலா இப்போ சமீபத்தில் நமக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, நம்ம பட்டுக்கோட்டையில வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கு, அது வந்து யாருக்குமே ஆக்சுவலா தெரியல, நீங்க வந்து ரிவ்யூ பண்ணுங்க. ரீசெண்டா நான் வந்து போய் எடுத்தது எனக்கு கியூர் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து நமக்கு வந்து மெசேஜ் கொடுத்திருந்தாங்க. நானும் இந்த ஸ்கின் கேர் கால் பண்ணி கேட்டிருந்தேன், உண்மையிலேயே லேசர் இங்கே வச்சிருக்கீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க நம்மள்ட்ட, ஆமா நம்மள்ட்ட இந்த சென்னை சிஸ்டம் மாதிரி இங்க வந்து லேசர் இருக்கு அப்படின்னு. நிறைய பேருக்கு இந்த டெர்மி ப்ராப்ளம் இருக்கு, அதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா அவங்க வந்து இங்க அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ், லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க மோஸ்ட்லி சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி தான் வந்து ஸ்கின் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து போறாங்க நம்ம சைட்ல இருந்து. ஆனா லேசர் வந்து இங்க இருக்கு அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இதுதான் வந்து சேது ஸ்கின் கேர் அண்ட் லேசர் கிளினிக். ஸோ இங்கே தான் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டாக்டர் சார் வந்து பார்ப்போம், இங்கே வந்து பத்மநாபன் சார் தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த கிளினிக்கோட வியூ எல்லாமே நான் வந்து போடுறேன். அதேமாதிரி இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லேசர் மிஷினையே நம்ம வந்து ரிவ்யூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் கிட்ட நான் பேசி அதை வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த லேசர் மிஷினோட ரிவ்யூ பர்டிகுலராக ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லேசர் வந்து இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 6-7 இடத்துல தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே. இந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இப்போ இருக்கிற இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பட்டுக்கோட்டையில் இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து வெளியில தெரியப்படுத்துறது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ போயிட்டு கிளினிக்ல என்னென்னலாம் இருக்கு, அதே மாதிரி எஸ்பெஷலி இந்த லேசரோட மிஷினோட இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து பார்ப்போம். அப்படியே சார்கிட்டையும் முடிஞ்சா ரிவ்யூ கேட்போம். நம்மளுடைய பிக்ஷார்ஸ் டாக்டர் பேஜுக்கு ஸ்கின் பத்தின அவேர்னஸ் வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். சாரோட அவேர்னஸ் வீடியோஸை நம்ம பிக்ஷார்ஸ் டாக்டர் பேஜில் வந்து பாருங்க. அதோட கீழே வந்து நேம் எப்படி நீங்க சர்ச் பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கீழே வந்து கொடுக்குறேன். நீங்க வந்து கண்டினியூவா அதில் வந்து சாரோட அவேர்னஸ் வீடியோ வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் உள்ள போகலாம், உள்ள போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் சிவி பத்மானந்தன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர். பட்டுக்கோட்டையில் சேது ஸ்கின் அண்ட் லேசர் கிளினிக், அதாவது சேது தோல் மற்றும் லேசர் மையத்தை ஒரு 21 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இங்கே நடத்தி வர்றேன். பட்டுக்கோட்டையில் ஒரு சிறப்பான தோல் சிகிச்சை அப்படின்னா இங்கே அது நான் வழங்கிக்கிட்டு இருக்கிறேங்கிறத நானே பெருமையாக தான் சொல்லிக்கணும். ஏன்னா தோல் சிகிச்சை சென்னை மாதிரி பெருநகரங்களில் தான் தோலுக்கான சிறப்பு சிகிச்சை, அதுலேயும் குறிப்பாக இந்த ஏஸ்தெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அழகியல் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள், இதெல்லாம் சென்னை, கோயம்புத்தூர் இது மாதிரி பெருநகரங்களில் தான் ரொம்ப நாளாக அந்த வாய்ப்புகள் மக்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் பட்டுக்கோட்டையில் ஆரம்பித்து 21 வருஷத்துலேருந்து அப்போலேருந்தே இந்த லேசர்ஸ், கெமிக்கல் பீலிங், இந்த மாதிரி ஏஸ்தெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அப்போவே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் பெருநகரங்களுக்கு இணையாக பட்டுக்கோட்டையில் தோல் நோய்களுக்கான எல்லா விதமான சிகிச்சைகளும் இங்கே வழங்க வேண்டும், மக்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே கிடைக்கணுங்கிறதுக்காக தொடர் முயற்சியாக இதை செய்து கொண்டிருக்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக ஒரு 3000 சதுர அடியில் தோல் நோய்களுக்கான ஒரு சிறப்பு சிகிச்சை மையம். இங்கே கிளினிக்கல் டெர்மட்டாலஜி, அதாவது தோல் நோய்களுக்கான மருத்துவம் மட்டும் இல்லாமல் இந்த ஏஸ்தெட்டிக், காஸ்மெட்டிக் டெர்மட்டாலஜிங்கிற வகையில் நிறையா மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பீலிங் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. லேசர்ஸில் எல்லா விதமான லேசர்ஸும் வச்சுருக்கிறேன். நிரந்தரமாக, குறிப்பாக பெண்களுக்கு நிரந்தரமாக அந்த முடிகளை அகற்றுவது, குறைப்பதற்கான சிகிச்சை, தோல் பொலிவுக்கான சிகிச்சை, இந்த பரு இது மாதிரியானதை மெஷின் மூலமாக நீக்கிறதுக்கான சிகிச்சை, முடி வளர்கிறதுக்கான சிகிச்சை, மச்சம், இந்த டாட்டூன்னு சொல்லுவாங்க பச்சை குத்துனது, இதெல்லாம் நீக்குவதற்கான சிகிச்சை, நகம் சம்பந்தப்பட்ட சில நோய்களுக்கான லேசர் சிகிச்சை, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். லேசரில் ஓரளவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இங்கே ஒரு குடையின் கீழ் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு அதை முயற்சி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது இந்த பகுதியில் நம்மளால் இதை கொடுக்க முடியுங்கிறது மக்களுக்கும் இது ஒரு தோல் நோய் பற்றின விழிப்புணர்வை இன்னும் அதிகப்படுத்தும் நோக்கத்தையும் அது சரி செய்யும் என்பதற்காகத்தான் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸ், அந்த அவ்வளோ தூரத்துலேருந்தெல்லாம் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. ஒரே நோக்கம், அவர்களுக்கான தீர்வு. அந்த நான் இன்னொரு டேர்மை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் எங்கள் மீட்டிங்ஸ் இதெல்லாம், எசென்ஷியல் ஏஸ்தெட்டிக்ஸ். அதாவது அழகியல் இன்னைக்கு ப்ரமோஷன், சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி வந்துடலாமா, எப்படி வந்துடலாமாங்கிறதோட ஒரு எசென்ஷியல் ஏஸ்தெட்டிக்ஸ், அத்தியாவசியமாக
நம்மளுக்கு சில குறைபாடுகள் இருக்குது, அதை சரி செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரியான தேவையான அழகியல் சிகிச்சை முறைகளைத்தான் நான் ஊக்கப்படுத்துகிறேன். அது குறைந்த கட்டணமே இல்லாமல் பண்ண முடியாது. பெருநகரங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு நியாயமான கட்டணத்தில் அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு மன நிறைவு எனக்கு இருக்கிறது. இன்னும் இந்த சேவையை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோல் நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட் அதை நான் உங்களுக்கு எதையும் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. லேசர்ஸ் என்கிட்ட கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி முக்கியமான லேசர்ஸ் இன்னைக்கு பெரும்பாலான தோல் நோய் மருத்துவர்கள் பெருநகரங்களில் என்னென்ன லேசர்ஸ் பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன கருவிகள் பயன்படுத்துகிறாங்க, அதில் கிட்டத்தட்ட எல்லாமே வச்சிருக்கிறோம். அதை நம்ம ஒரு நீங்கள் இது பண்ணீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு மிஷின் என்னென்ன பயன்பாடு, அதனுடைய அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்வதற்கு வசதியாக இருக்குங்கிறதையும் நம்ம ஒரு மிஷின் முன்னாடியே நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது பேஷண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேசர்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற லேசர்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு விரும்புகிறேன். இதுதான் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஒரு லேசர். இது வந்து ஃபோட்டோனா SP டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மிஷின். உண்மையிலேயே அதாவது சும்மா பேருக்காக சொல்ல, வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிஷின்ஸ். இதில் வந்து 2 இது இருக்குது. ஒன்று Nd:YAG அப்படிங்கிறது, இன்னொன்று RBM-YAG. இந்த 2 லேசரும் ஒரே மிஷினில் இருக்குது. இதோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி சொல்கிறது வந்து ஒரு 100 வகையான பிரச்சனைகளுக்கு இதில் தீர்வு இருக்குது. உதாரணத்துக்கு இது வந்து இந்த மிஷினோட இந்த Nd:YAG அப்படிங்கிற ப்ரோப், இது RBM-YAG அப்படிங்கிற ப்ரோப். இது 2 விதமான இது அப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்குது. இந்த Nd:YAG இதில் வந்து காமனாக பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் ரிமூவல், அதாவது இந்த பெண்களுக்கு தேவையற்ற முடிகள் நிறையா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. அதை நிரந்தரமாக அகற்றுவதற்கான ஒரு சிகிச்சை முறை. அது இந்த மிஷினில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதோட சிறப்பு என்னென்னா, இதிலே டயோட்னு ஒரு லேசர் சிஸ்டம் இருக்குது. அதுவும் எஃபெக்டிவாக இருக்கும். பட் அது வந்து நல்லா ஃபேர் ஸ்கின் பேஷண்ட்டுக்கு ரொம்ப எஃபெக்டிவ். அதாவது ஒரு கருப்பு இல்லாமல் கொஞ்சம் சிவப்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த மிஷின் நல்ல எஃபெக்டிவ். ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த Nd:YAG தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்னென்னா எந்த விதமான காயங்கள் அந்த லேசர் பண்ணுறப்ப வலி இருக்கவே இருக்காது. ப்ளஸ் புண்ணு சில நேரத்துங்களில் நம்ம கொஞ்சம் செட்டிங்ஸில் கூட வச்சிட்டோம்னா புண்ணாயிரும். ஆனால் இதில் ஆகாது. இப்படி இந்த ஹேர் ரிமூவலுக்கு இது ஒரு முக்கியமான இது. அது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பரு அதை அகற்றலாம். சாதாரண முகப்பரு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மோட் இருக்குது. ஸ்கின் மைல்டாக ரீசர்ஃபேசிங் பண்ணுறதுக்கு மோட் இருக்குது. இந்த டிலெஞ்செக்டேசியான்னு சொல்லுவோம், சின்ன சின்ன இந்த நரம்புகள் புடைச்ச மாதிரி இருக்குது, அதுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். முகப்பொலிவுக்கு சில சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்கின் டைட்னிங் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த RBM-YAG பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்து நம்ம ஸ்கின் அந்த ரீசர்ஃபேசிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கருப்பு தோலை கொஞ்சம் லேசாக பீல் பண்ணுற மாதிரி, உரிக்கிற மாதிரி, உரிக்கிறதுனா கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இதில் இருக்கும். ஸ்கின் ரீசர்ஃபேசிங், சின்ன சின்ன அந்த பிளெமிஷஸ்ன்னு சொல்லுவோம், கருப்பு அந்த மாதிரியான சில இதுங்க இது பண்ணுறது, இதெல்லாமும் இதில் இருக்குது. ஆனால் 2 இதையும் கம்பைன் பண்ணி பண்ணுறதுல முக்கியமான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோட்டோனா 4Dன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 ப்ரொசீஜரை மாற்றி மாற்றி பண்ணுறப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த முகத்தோட தோற்றத்தையே நல்லா மாற்றலாம். குறிப்பாக அந்த முகப்பொலிவுன்னு சொல்லுவாங்க, ஸ்கின் டைட்னிங், ஸ்கின் பிரைட்னிங், இதெல்லாம் சேர்ந்து வர்றது பெண்களுக்கு ஃபோட்டோனா 4Dங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். ஆண்களுக்கு ஃபோட்டோனா மென்னு ஒரு ப்ராசஸ், அதில் 5 ப்ராசஸ். இது 2மே ரொம்ப சிறப்பாக, அதாவது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு 2-3 செஷன் பண்ணோம்னா முகப்பொலிவு, அந்த பிரைட்னஸ், ஃபுல்னஸ் இதெல்லாம் நல்லாவே இருக்கும். இது இல்லாமல் நான் அடுத்தடுத்த மொடாலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு கீழே இருக்கிற கருவளையம் அதுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த உதடுகளை ஒரு கொஞ்சம் சீரமைக்கிறதுனா நம்ம அறுவை சிகிச்சை கிடையாது, அந்த உதடு ஒரு நல்லா இதாக தெரிகிறதுக்கு இதில் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா குரட்டை விடுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே இந்த RBM-YAG அப்ளிகேஷனில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடி வளர்வதற்கான ட்ரீட்மெண்ட்டும் இதில் பண்ணலாம். அந்த முடி, அதாவது இந்த லேசர் பண்ண ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இதெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுறது. இன்னும் நிறைய இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து இந்த சின்ன சின்ன மருக்கள், வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கண்ணா, அதை எடுக்கலாம். அப்புறம் கைனகாலஜி, அதாவது மகப்பேறு மருத்துவத்தில் இன்றைக்கி காஸ்மெட்டிக் கைனகாலஜிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய இன்றைக்கி வளர்ந்து வர்ற ஒரு ஃபீல்டு. இது அந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜிலையும் பண்ணக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ் இந்த மிஷினில் இருக்குது. ஆனால் அதுக்கு தனி ப்ரோப் இப்போதைக்கு இங்கே அந்த ப்ரோப் நான் யூஸ் பண்ணலை. இது எல்லாமே தோல் சிகிச்சைகளுக்கான ப்ரோப் தான். நான் இதில் ரொம்ப காமனான நான் சொல்கிறது இதில் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மிஷின், இந்த ஃபோட்டோனா மிஷினில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்னு சும்மா உங்களுக்கு காட்டினா ஒரு ஐடியா புரிகிறதுக்காக இதை காட்டுறேன்.
ரொம்ப ஸ்டடியான மிஷின். வேர்ல்டு ஓவர் இந்த மிஷினுக்குன்னா ஒரு நல்ல பேர் இருக்குது. ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் அந்த அளவுக்கு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக பண்ணலாம். இதுதான் நான் சொன்னது. இப்போ பாருங்கள், இந்த Nd:YAG அப்படிங்கிற இதில் இதெல்லாம் காமன் ட்ரீட்மெண்ட். ஹேர் ரிமூவல், இந்த டிலெஞ்செக்டேசியா நான் சொன்னேன், சின்ன சின்ன இந்த இரத்த நாளங்கள் ஒப்பிக்கிட்டு இருக்கிறது, இந்த வாஸ்குலர் லீஷன்ஸ்னு சொல்லுவாங்க, ஹெமான்ஜியோமான்னு சொல்லுவாங்க, இந்த இரத்த நாளங்கள் இருக்கிற ஒரு மச்ச மாதிரி இருக்குது, அந்த இதுக்கு இது சொல்லுவாங்க. இது ஸ்கின் ரீஜுவனேஷன், அதாவது அந்த ஒரு லைட்டான முகப்பொலிவு. இது வந்து ஆக்டிவ் ஆக்னேக்குன்னு ஒரு மோட் இருக்குது, அதாவது பருவுக்கு. இது சில பேருக்கு இந்த முகம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக தெரிகிற மாதிரி இருக்கும், அந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட். நகத்தில் வர்ற இந்த பூஞ்சான், அதுக்கு மருந்து மாத்திரையை சில பேருக்கு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த லேசர்லேயே ட்ரீட் பண்ணலாம். இது இந்த வாட்ஸ்ன்னு சொன்ன அந்த கண்டிஷன். அது மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா RBM-YAG. இதில் மெயினாக ஸ்கின் ரீசர்ஃபேஸிங், இந்த ஃப்ராக்ஷனல் ரீசர்ஃபேஸிங், பினைன் லீஷன், சின்ன சின்ன மருக்கள் அந்த மாதிரி இது, தழும்பு ஸ்கார்ஸுக்கு, ஸ்கின் லைட்னிங், இதுதான் ரொம்ப முக்கியமான இது. சர்ஜிக்கல் இது பண்ணால் நான் சொன்ன இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜி இதில் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் இந்த ஃபோட்டோனா 4D மென், இந்த ஸ்மூத் ஐன்னு சொல்கிற ஒரு அப்ளிகேஷன். கருவளையங்கள் இந்த இது ஸ்மூத் ஆக்குறது, இது லிப்லேஸுங்கிறது, அது மாதிரி உதடுகளை சீரமைக்கிறது. ஹேர் ரீஸ்டார்ட்னு ஒரு அப்ளிகேஷனில் முடி வளர்க்கலாம். இந்த நைட் லேஸுங்கிற மோடில் தான் நான் சொன்ன கொரட்டைக்கான ட்ரீட்மெண்ட். அடுத்த முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட் ஸ்கல்ப்டிங், டென்சார் டைட், இதெல்லாம் எதுக்காகனா ஸ்கின் டைட்னிங்க்கு. நம்ம தொலன்னு இருக்கிற அந்த சதையை கொஞ்சம் டைட்னிங் பண்ணலாம். அது கழுத்து, இந்த இடுப்பு பகுதி, கைகளில் சில பேருக்கு தடிப்பனாக இருக்கும், அந்த மாதிரியான இதெல்லாம் இதில் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மிஷினோட சிறப்பு அம்சங்கள். இதோட காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதனால் இது ஒரு நம்ம பகுதிக்கு, அதாவது தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்து ஒரு முதலாக வந்த மிஷின் இது, வேறு எந்த ஊர்லேயும். இதுக்கப்புறம் நிறையா ஊரில் வரலாம். இருந்தாலும் நம்ம பட்டுக்கோட்டை மக்களுக்கு, இந்த பகுதி மக்களுக்கு ஒரு சிறந்த காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட், லேசர் ட்ரீட்மெண்ட்டில் நம்மளால் என்ன கொடுக்க முடியுங்கிற முயற்சியில் தான் இந்த மிஷினை நான் இப்போ ஒரு 2-3 மாதம் தான் ஆச்சு இது வாங்கி. இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த கட்டணத்தில் இந்த மிஷினையும் பயன்படுத்தி மக்கள் பயனடைய வேண்டுவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து Q-switched Nd:YAGன்னு சொல்கிற ஒரு மிஷின். இந்த மிஷினில் நம்ம மெயினாக டேட்டூ ரிமூவல் சொல்லுவோம்னா, பச்சை குத்தியிருப்பாங்கன்னு, பச்சை குத்தினதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதோட மெயினான அப்ளிகேஷன்ஸில் அது ஒன்று. நிறையா பேர் அது பல்வேறு காரணங்களுக்காக ஆர்வ கோளாறில் பச்சை குத்திடுறாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்ன வந்து இந்த பச்சையை எப்படியாச்சும் எடுங்க, நான் வேலைக்கு சேரணும், இந்த பச்சையை எடுங்க, நான் அந்த ட்ரீட்மெண்ட் என்ன தான் நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஒன்றை மட்டும் சொல்லிடணும், பச்சை குத்துறதுக்கு ஆகிற செலவு ரொம்ப கம்மி, அதை எடுக்கிறதுக்கு ஆகிற செலவு அதை விட பல மடங்கு ஆகும். ஆனால் அந்த பச்சையினால் சில விளைவுகள், அதாவது சில வேலைங்களுக்கு போக முடியாது, நம்ம ஏதோ ஒரு காதலிச்சப்போ சில பேர் குத்தியிருப்பாங்க, அந்த நிறைவேறாமல் அடுத்த இன்னொரு திருமணம்னு வர்றப்ப இதெல்லாம் ஒரு பெரிய சோஷியல் இஷ்யூஸ். அதுக்கு இந்த பச்சை குத்துறதை அகற்றுவதற்கு இது ஒரு நல்ல இந்த Q-switched Nd:YAGங்கிறது ஒரு 3-4 செஷன்ஸில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். எந்த விதமான காயம், தழும்பு எதுவுமே இல்லாமல் அதை எடுக்கலாம். அது ஒரு முக்கியமான இது. அடுத்து ஸ்கின் டோனிங்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர். அதாவது நான் அந்த இன்னொரு மிஷினில் சொன்ன மாதிரி இதுலேயே அந்த முகப்பொலிவு, அந்த லேசான கருப்பு, இந்த மெலாஸ்மாங்கிற ஒரு மங்குன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ், அதெல்லாம் இதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதே அந்த வாஸ்குலர் லீஷன்ஸுக்கும் இதில் பண்ண முடியும். முக்கியமாக இந்த பிக்மெண்ட்ரி டிசார்டர்ஸுக்கு, அதாவது கருப்பு, தோல் கருப்பு, அது சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த Q-switched Nd:YAGங்கிறது ஒரு நல்ல மிஷின். நிறையா ட்ரீட்மெண்ட் இதில் பண்ணலாம். இது ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ஸ். பட் எல்லாமே லேசர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செஷன் அப்படிங்கிறது எந்த ப்ரொசீஜருக்கும் கிடையாது. இந்த பரு எடுக்கிறது, மறு அகற்றுறது, இந்த மாதிரியான இதுங்க தான் ஒரு செஷன். இதெல்லாமே ஒரு 2-3 தடவை பண்ண இந்த கார்பன் பீலிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் இந்த மிஷினில் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு அந்த சார்கோல் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே லேசர் பண்ணுறது. அப்போ பண்ணுறப்ப அந்த ஸ்கின் பிரைட்னிங் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்டேனியஸாக தெரியும். அதெல்லாம் இந்த மிஷின். இதுவும் நல்ல எஃபெக்டிவான மிஷின். இதுவும் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம பார்க்குற இன்னொரு மிஷின்னு பார்த்தீங்கன்னா இந்த MNRFன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். இப்போ ரொம்ப காமனாக நிறைய இடத்துல இந்த மைக்ரோ நீட்லிங் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது தான் அதோட முழு இது. என்னென்னா இதில் வந்து அந்த நீடில் கொடுங்க. இது வந்து 2 முக்கியமாக 3 ஆப்ஷன்ஸ் இந்த மிஷினில் இருக்கும். ஒன்று மைக்ரோ நீட்லிங்னு சொல்கிறது. மைக்ரோ நீட்லிங்னா
சின்ன சின்ன நீடில்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இதில் ஒரு 32 நீடில் இருக்கும் உள்ளுக்குள்ளே. அதை நம்ம இந்த ப்ரோபில் இது பண்ணிவிட்டு அதை மிஷினை ஆப்ரேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஊசியெல்லாம் வந்து ஜஸ்ட் வெளியில் வந்துட்டு போகும். அப்போ அதில் தோலில் சிறு சிறு காயங்கள் ஏற்படும். அந்த காயங்கள் ஏற்பட்டு அது ஆறுறப்ப தோலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், நம்ம ஒரு காயம் ஏற்பட்டு அது எப்படி அந்த தோல் ரிப்பேர் ஆகுதோ அதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக அந்த காயத்தை ஏற்படுத்துகிறோம். அப்போ தோல் அது ரிப்பேர் ஆகிறப்ப நம்மளுக்குள்ள பிரச்சனைகளும் அதோடு சேர்ந்து சரியாயிடும். உதாரணத்துக்கு இதோட மெயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தழும்புகள், அதாவது இந்த முகப்பருவினால் ஏற்படக்கூடிய தழும்புகள். ரொம்ப டீப் ஸ்கார் பண்ண முடியாது, ஓரளவுக்கு சூப்பர்ஃபிஷியல் ஸ்கார்ஸ் எல்லாம் இதில் பண்ணுறப்ப இது நம்ம அந்த அதான் சொன்னேன் நான், சின்ன சின்ன காயத்தை ஏற்படுத்துவோம். நீடில் ஒரு 32 நீடில் அட் அ டைம் அது போய் அப்படி குத்திட்டு வரும். அது வர்றப்ப சின்ன காயம் ஏற்படும். ஒரு 2 mm 2.5 mm 3 mm டெப்த் வரைக்கும் கூட நம்ம அதில் போவோம். அப்போ அந்த காயங்கள், ஆனால் இதில் வந்து பெரிய புண்ணாயிரும் இல்லை வேறு ஏதோ ஆகும், ரத்தம் ஊற்றும் அப்படியெல்லாம் கிடையாது. லேசாக ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும், பொறுத்துக்கிற அளவுக்கு வலியும் இருக்கும். அதை பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ரிப்பீட் பண்ண அது அந்த சின்ன சின்ன தழும்புகள்லாம் லிஃப்ட் ஆகி வரும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும் இந்த ப்ராசஸ். இதுவும் பண்ணதும் உடனே இதாகுது. இது இந்த மைக்ரோ நீட்லிங் ஃபாலோட் பை மேட்ரிக்ஸ்னு ஒரு சிஸ்டம், அதுவும் அதே தான். அதில் தோலை வந்து ஹீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். அந்த ஹீட் பண்ணுறப்ப அதுவும் இந்த மைக்ரோ நீட்லிங் ஹீட் பண்ண அந்த மேட்ரிக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் ஹீட் பண்ணுறது ரெண்டும் பண்ணுறப்ப அந்த கொலாஜன் ரீமாடலிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தோலுக்கும் கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரீமாடல் ஆகிறப்ப ஒரு புதுமையான தோற்றம் கிடைக்கும். அது நிறைய பேருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, காமனாக பண்ணியிருக்கோம். இதுவும் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. பட் இருந்தால் கன்சியூமபிள்ஸ் இதில் ஒரு ப்ராப்ளம். அந்த நான் சொன்ன அந்த மைக்ரோ நீட்லாக இருக்கட்டும், அந்த மேட்ரிக்ஸாக இருக்கட்டும், அந்த கன்சியூமபிள்ஸ் எல்லாமே ஒரு பேஷண்ட்டுக்கு பயன்படுத்துனதை இன்னொரு பேஷண்ட்டுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால் அது இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 4000 6000 அந்த மாதிரி வரும். இதில் இன்னொரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா சப்சிஷன் ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். சப்சிஷன்ங்கிறது என்னென்னா சில ரொம்ப ஆழமான தழும்புகளை வந்து நீடில் மாதிரி அதை உள்ளே விட்டு ஒரு காயத்தை ஏற்படுத்துறது. இது மைக்ரோ நீட்லிங்கில் வெளியிலேருந்து காயத்தை ஏற்படுத்துவோம். சப்சிஷனில் என்னென்னா ஒரு தழும்பு இருக்குன்னா அது நீடில் மாதிரி உள்ளே போய் அப்படி காயத்தை ஏற்படுத்தி விட்டு அது ரிப்பேர் ஆகிறப்ப அந்த ஹீலிங்கும் தழும்பை குறைக்கும். இதெல்லாம் தான் காமனாக அந்த மிஷினில் யூஸ் பண்ணுறது. இந்த 3 ப்ரொசீஜர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் வேறு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் நான் மெயினாக இந்த தழும்புகளுக்காக இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த 3 மிஷின்ஸ் எனக்கு இது பார்க்கும்போது நான் அதான் சொல்லுவேன், இவங்கெல்லாம் என் போர்ப்படை தளபதிகள் மாதிரி. இவங்கள வச்சு தான் நிறைய ட்ரீட்மெண்ட் நம்ம, அதாவது மருந்து மாத்திரையில் மட்டும் இல்லாமல் ஒரு அக்ரெசிவாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு சர்ஜன் மாதிரி வேலை பார்க்கக்கூடிய மிஷின்ஸ் இதெல்லாம். இல்லை காமனாக நிறையா பேஷண்ட்ஸ் இப்போ நான் அந்த மிஷின் வாங்கினதுலேருந்து இந்த ஃபோட்டோனா எஸ்பி டைனமிக்ஸுங்கிற மிஷினில் தான் நிறையா பேஷண்ட்ஸுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ், காமன் ப்ரொசீஜர்ஸ், ஹேர் ரிமூவல், ஸ்கின் ரீசர்ஃபேஸிங், அதாவது அந்த தோலை ரொம்ப திக்காக இருக்கிற ஸ்கின்னை கொஞ்சம் அப்படி ஸ்மூத்தாக்குறது, ஸ்கின் லைட்னிங், தோல் கருப்பை குறைக்கிறது. இந்த 3 சிகிச்சை தான் மிக அதிகமாக செய்து கொண்டிருக்கிறேன். லேசர் ஹேர் ரிமூவல், ஸ்கின் ரீசர்ஃபேஸிங், ஸ்கின் லைட்னிங். இன்னும் நிறையா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. பட் அது இன்னும் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வர அதுக்கான பேஷண்ட்ஸ் எப்போ கரெக்டான பேஷண்ட்ஸ் வர்றாங்களோ அவங்களுக்கு பண்ண தான் அது. பட் இந்த 3 ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பச்சை குத்துறது அதுதான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து அதுலேயும் அந்த ஸ்கின் லைட்னிங், ஸ்கின் ரீஜுவனேஷன், இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் அந்த முகப்பொலிவுக்கான இது. பச்சை குத்துறது தான் அந்த மிஷினில் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது. எப்படியும் ஒரு ரெகுலராக பேஷண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இதுக்கு. அது பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்கும். சில பேர் அந்த டிசைன் எல்லாம் நம்மளுக்கே ரெண்டாயிரத்தை அழிக்கணுங்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பச்சையெல்லாம் குத்திட்டு வருவாங்க. அது அந்த மிஷினில் அது. இது நான் சொன்ன மாதிரி மெயினாக அந்த முகப்பருவினால் ஏற்படக்கூடிய தழும்புகள், வேறு தழும்புகளுக்கும் பண்ணலாம். பட் நம்ம கிட்ட காமனாக வர்ற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முகப்பரு வந்து அதை கிள்ளி இருப்பாங்க, இல்லை அந்த பரு வந்து தானாக உடச்சிக்கிட்டு இருக்கும், அதை போட்டு பிதுக்கி எடுக்கிறது, ஊசியால் குத்துறது, இந்த மாதிரியான சில சின்ன சின்ன தவறுகளால் ஏற்பட்ட தழும்புகள் வாழ்நாள் முழுக்க மறையாது. அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மிஷின்லேயும் அந்த இது உதவியாக இருக்கும். பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட இன்னும் எர்பிஎம் கிளாஸ்னு ஒரு லேசர்லாம் இருக்குது, அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இங்கே எங்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி நான் இப்போதைக்கு வச்சுக்கல, ஏன்னா அது வந்து கொஞ்சம் டவுன் டைம் எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் CO2 ஃப்ராக்ஷனில் ஒரு லேசர் இருக்குது, அது நம்ம இன்னொரு லேசர் ரூமில் நான் காட்டுறேன். அந்த மிஷினும் இதுவும் யூஸ் பண்ணி அந்த முகப்பருவினால ஏற்படுற தழும்புகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியும். அது இல்லாமல் வேறு அந்த கீலாய்டுன்னு சொல்லுவாங்க, கீலாய்டு கட்டின்னு காமனாக சொல்லுவாங்க, அந்த தழும்புகள், காயம், கீழே விழுந்தது, தையல் போட்டது, இந்த மாதிரியான தழும்புகளுக்கும் இதுவும் அந்த இன்னொரு மிஷின் சொன்னேன் CO2 ஃப்ராக்ஷனில், அந்த மிஷினையும் நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். நம்ம அந்த மிஷினையும் எடுத்துப்போம்.
இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஹேர் ரிமூவல் லேசர் தான். அதாவது 4 வேவ் லென்த் ஹேர் ரிமூவல்னு சொல்லுவாங்க. இதில் 4 வேவ் லென்த், அதாவது டயோட், என்டிஆக், அந்த மாதிரி அந்த எல்லா வேவ் லென்த்லையும் 8, 10, 1064 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி 4 வேவ் லென்த்தில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரே லேசர். அட் அ டைம் 4 வேவ் லென்த்தோட எஃபெக்டும் இதில் கிடைக்குங்கிற மாதிரி இந்த இது ஹேர் ரிமூவலுக்கு, இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹேர் ரிமூவல். இதுவும் நல்ல எஃபெக்டிவான மிஷின். பட் நான் அந்த இப்போ காமிச்ச அந்த ஃபோட்டோனாங்கிற அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்காது. கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணலாம். பட் ரிசல்ட் வந்து அதில் இருக்கிற அளவுக்கு இதில் இருக்காது. இதில் கொஞ்சம் வலி இருக்கும். சின்ன சின்ன சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்க தோலில் கொஞ்சம் அந்த பவர் செட்டிங்ஸ் கூட வச்சுட்டோம்னா சின்ன தழும்பு, காயம் அந்த மாதிரி ஏற்படும். பட் அந்த மிஷினில் அப்படி ரிஸ்கே கிடையாது. இது வரைக்கும் நான் ஒரு 100 பேஷண்ட்டுக்கு பண்ணியிருப்பேன். 100 பேஷண்ட்டில் ஒருத்தர் கூட அந்த காயம் அப்படிங்கிறது வந்ததில்லை. இதில் அக்கேஷனலாக 100ல் 1 பேர் எங்கேயாச்சும் வரலாம், சார் கொப்பளம் மாதிரி வந்துருச்சு, ஒன்றும் ஆயிடாது. பட் அந்த பண்ண உடனே அந்த ஒரு இதுவும் இந்த 4 வேவ் லென்த், ட்ரிபிள் வேவ் லென்த்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி லேசர் சிஸ்டம் இதுவும் நல்ல எஃபெக்டிவான மெத்தட் தான். இப்போ நான் 2 ஹேர் ரிமூவலுக்கே 2 சிஸ்டமும் இருக்குது. எதில் வேணாலும் பேஷண்ட்ஸ் பண்ணிக்கலாம். பேஷண்ட்டோட அதாவது பேஷண்ட் செலெக்ஷன், எந்த பேஷண்ட்டுக்கு எது நல்லா இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நான் எந்த மிஷினை முடிவு பண்ணுவேன். பட் காமனாக அந்த ஃபோட்டோனாங்கிற மிஷின் தான் ரொம்ப நான் அதிகமாக இப்போ எனக்கு அது பயன்படுத்தி ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருந்தாலும் அந்த மிஷின் தான். இதுவும் நல்ல மிஷின். நான் சொன்னேன் அந்த CO2 ஃப்ராக்ஷனல்னு ஒரு ப்ரொசீஜர், இதுதான் அந்த மிஷின். இது வந்து அதாவது கார்பன் டை ஆக்சைடு லேசர்னு சொல்கிறது, CO2 லேசர்னு. அதில் CO2 நார்மல் மோடில் வந்து இந்த ப்ரோப் தான் அதுக்கு யூஸ் பண்ணுறது. நார்மல் மோடில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு சர்ஜிக்கல் டூலாகவே யூஸ் பண்ணலாம். அது எவ்வளோ பெரிய கத்தியால் வெட்டுற மாதிரி நம்ம சதை வரைக்கும் வெட்டிக்கிட்டு போகலாம். என்னென்னா ரத்தம் வராமல் அந்த இதை பண்ணலாம். இதனால வந்து நம்ம நிறைய அந்த சின்ன சின்ன மருக்கள் மாதிரி இருக்கிறது, பருவு, இந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எந்த விதமான இரத்த சேதமும் இல்லாமல் நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக அதை எடுக்க முடியும். இது இந்த CO2 லேசரோட இது. CO2 ஃப்ராக்ஷனலுங்கிறது தான். அதிலே இன்னும் வந்து நம்ம அந்த அளவுக்கு வெட்டுற அளவுக்கு இருக்காது. அந்த மேலே தோலில் ஒரு காயத்தை ஏற்படுத்தும். அந்த முகப்பருவினால் வர்ற தழும்புகள், வேறு தழும்புகள், கீழாய்டு, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். என்னென்னா சில பேருக்கு அது பண்ணதுக்கு அப்புறம் இந்த முகப்பருவுக்கெல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணோம்னா ஒரு 4-5 நாளைக்கு அந்த தோல் உரிகிற மாதிரி, தோல் கருக்கிற மாதிரியான ஒரு சின்ன இது இருக்கும். அதுக்கு பேஷண்ட் ரெடியாக இருந்தால் தான் இந்த மிஷினில் நான் பண்ணுவேன். ஏன்னா பண்ணிவிட்டு சார் என்ன தோல் இப்படி கருப்பாயிடுச்சு, என்னால் 4 நாள் வெளியிலேயே போக முடியலை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு தான் அதை பண்ணுறது. பட் நல்ல ஒரு ரொம்ப இது ஒரு பழைய மிஷின், அதாவது பழைய மெத்தட் தான். நல்ல எஃபெக்டிவான மெத்தட், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக. நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டேன் எர்பிஎம் கிளாஸுங்கிறது, அதுதான் டாப் மோஸ்ட் லேசர் ஃபார் ஸ்கார்ஸ். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியான மிஷின், காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட். இது ஓரளவுக்கு நம்ம சிம்பிளாகவே பண்ணலாம். இந்த 2 மிஷின் இது பார்த்தா உங்களுக்கு மிஷின் மாதிரியே தெரியாது, ரொம்ப சின்னது. அந்த லேசர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய இது 250 கிலோ, 80 கிலோ, 100 கிலோ மிஷின்லாம் காமிச்சிட்டு இதெல்லாம் இந்த 2 மிஷின். இது ரொம்ப பெருமையாக சொல்லணும்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சர்ஜரிஸ் பண்ணுற மிஷின். நான் அதிகமாக பயன்படுத்துகிற மிஷின்னா இதுதான். கிட்டத்தட்ட இந்த மிஷின் நான் பிஜி டெர்மட்டாலஜி முடிச்சதுலேருந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எண்ணற்ற பேஷண்ட்ஸ், அதாவது எத்தனையோ பேருக்கு பெரிய ஒரு அவங்க என்னமோ நினச்சிக்கிட்டு வருவாங்க, இதெல்லாம் எப்படி சார் பருவு உழவு எடுக்க முடியும், முகம் ஃபுல்லாக பருவு இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக என்னோட இந்த ஒரு மைனர் ஓட்டி செட்டப்பில் அதை பண்ணுறதுங்கிறது இந்த மிஷின். எனக்கு எத்தனை மிஷின் வாங்கினாலும் இந்த மிஷினில் நான் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறப்ப கிடைக்கிற சந்தோஷம். ஏன்னா மிஷினோட காஸ்ட்டும் கம்மி, பேஷண்ட்டுக்கு நான் சார்ஜ் பண்ணுறதும் ரொம்ப கம்மி. ஆனால் ரிசல்ட் பார்த்தா கண் கூட தெரியும். இந்த பருவோடு வருவாங்க, அடுத்த நிமிஷம் வெளியில் போயில ஆடு அலையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றி காட்டலாம். இது முக்கியமான ரோல்ஸ் என்னென்னா, ஒன்று இந்த தோல்லேருந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த மருக்கள், பருக்கள், வெளியில் நீட்டிட்டு கட்டி மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கிட்டத்தட்ட ஒரு அறுவை சிகிச்சை தான். ரேடியோ ஃப்ரீக்வன்சி சர்ஜரின்னு தான் சொல்லுவோம், அறுவை சிகிச்சை தான். ஆனால் பெருசாக ப்ளீடிங் எல்லாம் இருக்காது, ரொம்ப தழும்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிஷின். அதே மாதிரியான மிஷின் தான் இந்த ஹைஃப்ராக்டர்னு சொல்கிறது. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பயன்பாடு தான். அது நம்ம எவ்வளவு வெட்டி அந்த தோலோ மருவோ இதெல்லாம் வெட்டி எடுக்கிறப்ப பெரிய ப்ளீடிங் இல்லாமல் ரொம்ப சேஃபாக பண்ணக்கூடிய ஒரு இது. நம்ம ஓட்டியிலன்னு வச்சு பண்ணாமல் இங்கேயே அவ்வளோ சர்ஜரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எனக்கு அத்தனை லேசரோடு நான் அதிக மக்களுக்கு
மக்களுக்கு பயன்பெறக்கூடியது. நான் நேசித்து செய்யக்கூடிய ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் சர்ஜன் மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் எல்லாம் பண்ணலாம். பார்க்குறதுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எவ்வளோ பெரிய கட்டிகள் இதெல்லாம் எடுத்து பேஷண்ட்கிட்ட காட்டுறப்ப சார் இவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டீங்க அப்படிமா. அந்த அளவுக்கு அந்த கருப்பு மோல்ஸ்ன்னு சொல்லணும், அந்த மாதிரி இது கொழுப்பு கட்டிகள் மறு இதெல்லாம் டே டு டே பேசிஸில் ஒரு நாளைக்கு 4-5 பேருக்கு பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதனால் இதுதான் என்னோட மெஷின்ஸோட இதுன்னு சொன்னால் இத்தனை வகையான லேசர்ஸ் இது எல்லாமே ஓரளவுக்கு பேஷண்ட்ஸுக்கு எந்த பேஷண்ட்டுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து அந்த சர்ஜரியை எந்த விதமான ஒரு பேஷண்ட்டுக்கு கஷ்டமும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சு நல்ல ரிசல்ட் கொடுக்குறப்ப ஒரு மன நிறைவு. அது நிறைய பேர் சொல்லுவாங்க சர்ஜன்ஸ் தான் ஆக்டிவாக பண்ணுறாங்கன்னு. டெர்மட்டாலஜிஸ்டாக நம்மளும் சில ப்ரொசீஜரை பண்ணி பேஷண்ட்டுக்கு அந்த ரிசல்ட்டை கொடுக்குறப்ப கிடைக்கிற மன நிறைவு, அதில் நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் எவ்வளோ வாங்குறோங்கிறத தாண்டி அந்த பேஷண்ட் சந்தோஷமாக போகிறப்ப நிச்சயமாக நம்மளுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இன்னும் இப்போ ஏற்கனவே சொன்னேன் பட்டுக்கோட்டையில் ஒரு 21 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு. நான் எங்களோட ஐஏடிவிஎல் அதாவது இந்திய தோல் மருத்துவர் சங்கத்துடைய தமிழ்நாட்டு கிளையின் முன்னாள் தலைவர், 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மாநில தலைவராக இருந்திருக்கிறேன். பல்வேறு தோல் மருத்துவர்களோடு தொடர்பில் இருக்கிறேன். ஓரளவுக்கு நான் எல்லாட்டையும் சொல்கிறது தான், எங்கள் ஊரில் உலகத்தரத்தில் உள்ளூரில் வைத்தியம். நீ என்ன அதாவது உலகத்தரத்தில் நம்ம ஊரில் குறைந்த கட்டணத்தில் வைத்தியம். இதுதான் என்னோட நோக்கம். இதை இன்னும் போக போக என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வருதோ எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நம்ம பகுதி மக்களுக்கு சுற்றி இருக்கிற பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், மன்னார்குடி, கும்பகோணம், நாகப்பட்டினம், வேதாரண்யம் இதெல்லாம் என்னோட காமன் பேஷண்ட் ஏரியாஸ். ராமநாதபுரம், காரைக்குடி இதெல்லாம் இந்த பகுதி மக்களுக்கு நம்ம ஒரு சிறப்பான சிகிச்சை முறையை வழங்க வேண்டும். அதன் பயனை அவர் பெற வேண்டும். இதுக்காக பெரிய ஊருக்கு தான் போகணும், வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஊர்லேயே சிறப்பாக பண்ணலாம். இன்னும் வாய்ப்புகள் கிடைக்க இது மாதிரி நிறைய மெஷின்ஸை கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஸோ சார் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வந்து புதுசாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு சேட்டலைட் சேனல்ஸில் வந்து விளம்பரமாக பார்த்துருப்போம். சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் நம்ம போய் அதெல்லாம் தேடிட்டு அங்கே போய் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வந்து இதெல்லாம் பண்ணிக்குவோம். பட் நம்ம பட்டுக்கோட்டை அப்படிங்கிற இடத்துலையே இந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக அதுவும் வந்து நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து பயன்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சார் வந்து இவ்வளவு வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து மெசேஜுக்காக சார் வந்து இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த கண்டென்ட் வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்தது ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா இவங்களுடைய பிஸி ஷெட்யூலில் நான் வந்து கிளிப் காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ பேஷண்ட் வந்து உட்காந்துருக்காங்க. பட் நான் இதை வந்து ஒரு அவேர்னஸாக எடுத்து போட்டுக்கிறேன் சார், எனக்கு மிஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் கேட்டிருந்தப்ப சரி ஓகே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்க ஷெட்யூலில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. இதுக்கு இது அரவிந்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ. ஏன்னா நான் பெரும்பாலும் இது வரைக்கும் நிறைய பேர் நான் ஒரு ஓல்டு மாடல் டாக்டர். ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த மாதிரி என்னோட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸே நான் பெருசாக வர்ற பேஷண்ட்டுக்கு நான் ஃபீல் பண்ணால் உங்களுக்கு இது பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், இது பண்ணிக்கிறங்க அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர இதை பெருசாக பப்ளிசைஸ் பண்ணி இதெல்லாம் இருக்குது வாங்க, இதெல்லாம் இருக்குது வாங்க, இந்த ஆஃபர் அந்த ஆஃபர், கோடைக்கால ஆஃபர், அது மாதிரியெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்குறோம். ஆமாம். அது மாதிரி இல்லாமல் நான் ஃபீல் பண்ணுற அந்த பேஷண்ட்டுக்கு இது பண்ணால் ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக. அதனால் அவங்களுக்கும் தெரியும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இது பண்ணிக்கிறேங்க. எல்லாரும் பயப்படுறது என்ன சார் எவ்வளோ சார் ஆகும், சில நேரத்துங்களில் எனக்கே இதாக இருக்கும், சே கூட சொல்லியிருக்கலாம் போல இருக்குங்க, ஒரு அமௌண்ட்டை சொன்ன இவ்வளோ தானே சார் பண்ணிடுங்க சார்ம்பாங்க. ஸோ அதை கடைசி வரைக்கும் நான் கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம். பட் இது வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு நீ எனக்கு இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால என்கிட்ட மிஷின்ஸ் இது நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது உலகத்திலேயே சிறந்த வைத்தியம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நம்ம பகுதிக்கு நம்ம டீசெண்டாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை வெளிச்சம் போட்டு காட்டுறப்ப இன்னும் நிறைய பேர் பயனடைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நானும் அதை முழு பொறுப்போட ஒரு சிறு நகரத்தில் நம் மக்களுக்கு ஏற்ற விதத்தில் திருப்பி நான் அதை எதுக்கு சொல்றேன்னா பொருளாதாரமும் இதுல ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் அழகாகணும்னு ஆசை இருக்கும். ஆனா 2 லட்சம் 1 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி பண்றதுங்கிறது முடியாது. அதனால குறைந்த தொகைகள் அந்தந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன மேக்சிமம் நம்ம அதை குறைச்சி பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்குறப்ப அவர்களுடைய கனவும் நிறைவேறும். கண்டிப்பா. அதனால நீங்க இது வெளி உலகத்தை இதுக்கு அனுப்புறப்ப நிச்சயமா எனக்கு அதனால என்னோட பேஷண்ட்ஸுக்கு இது பெரிய ஒரு அவேர்னஸ். அப்படின்னா எந்த விதத்துலன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த தோல் சிகிச்சை, இந்த அழகு சிகிச்சை சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு விழிப்புணர்வு இல்லாம தவறான இடங்கள்ல போய் தவறான ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்கள ஆளாக்கிக்கிட்டு
நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பெர்மனன்ட் சைடு எஃபெக்ட்ஸ்னு கூட சொல்லலாம், மாற்ற முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளோட வர்றாங்க. அதனால நம்ம தடுத்து நிறுத்தணும்னாலே பெரிய விஷயம் தான். கண்டிப்பா சார். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி சாருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த டைமை வந்து நம்ம கொடுத்ததுக்கு. அதே மாதிரி நாங்க வந்து சார்கிட்ட ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து வாங்கியிருக்கோம், ஒரு 4 to 5 கிளிப்ஸ். இப்போ இங்க வந்து நம்ம பிக் ஷாட்ஸ் டாக்டர் சீரிஸ்ல நீங்க வந்து பாப்பீங்க. அதாவது ஆன்லைன் மூலமா நீங்களாவே உங்களுடைய இந்த டெர்மட்டாலஜி அப்படிங்கிற விஷயத்த கையில எடுத்துக்கும் போது அதனால என்னென்ன பக்க விளைவுகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து நிறைய வந்து பேசி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து தேங்க்ஸ். ஸோ நீங்க அதையும் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம சார் முன்னாடியே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் வந்து நம்ம வீடியோக்கில் கமெண்ட் சொல்லுங்க. பட்டுக்கோட்டையிலேருந்து எஸ்பெஷலி வீடியோ பார்க்குறவங்க ஐம் ஃப்ரம் பட்டுக்கோட்டை அப்படிங்கிறத நம்ம வீடியோக்கில் கமெண்ட்டாக வந்து கொடுங்க. ஸ்டே டியூன், டேக் கேர், பாய்.